தேவன் ஒருவரே நல்லவர். இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறதோடு கூட பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம இவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த பூமியிலே நாங்கள் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்கு தத்தம் தேவனால் ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் வாக்கு தத்தம் என்று சொல்லுகிறோம். அதற்கு சரியான சொல் உடன்படிக்கை. த கவனன்ட். தேவன் எங்களோடு கூட பண்ணுகிறதான உடன்படிக்கை. தேவனுடைய உடன்படிக்கை என்னோடு கூட இருக்கிறது. தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் எனக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை வாக்கு தத்தமாக இருக்கின்றது. அது உடன்படிக்கையாக இருக்கின்றது. அவர் சொன்னவர் மாறுவதில்லை. இந்த வாக்கு தத்தமானது, உடன்படிக்கையானது நாங்கள் சுதந்திரிக்கிறத வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சுதந்திரிப்பதுதான் வாக்கு தத்தம். The promises என்று சொல்லுகிறோம். நாங்கள் அதை வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறோம். அதை கூட உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம், கவனம் என்று சொல்லுகிறோம். உடன்படிக்கை இல்லாமல் நோ ப்ராமிஸ். வாக்குத்தத்தம் இல்லை. உடன்படிக்கைக்குள்ளு தான் வாக்குத்தத்தம் வரும். அந்த உடன்படிக்கை தேவனோடு கூட, தேவன் எங்களோடு கூட, ஆபிரகாம் தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையானதை எப்படி ஆபிரகாமுக்குள்ளே தேவன் அதை நிறைவேற்றி கொள்ளுகின்றார் என்பதுதான் அந்த உடன்படிக்கைக்குரிய பெரிய அந்த காரியமாக இருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் உடன்படிக்கை என்கின்றது நாங்கள் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி, ஆசீர்வாதம் மற்றது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்று சொல்லி, எங்களுக்கு என்று சொல்லி தேவன் எங்களுக்கு தருகின்றார். ஆனால் அது எங்களை பார்க்கிலும் மற்றவர்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது. அழைத்தவர் தேவன், அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம், அழைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிதாவாகிய தேவன். அப்ப அந்த உடன்படிக்கையானது அழைத்தவருக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உடன்படிக்கை, அதாவது அந்த கவனம். இந்த அப்படி நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவங்க ஒருவருக்கு ஒருவர் கொடுத்த வாக்கு. தேவன் அழைத்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கின்றார். அந்த வாக்கு தத்தத்தை, அந்த உடன்படிக்கையை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்ளுகின்றார். அழைத்த ஆபிரகாமை தேவன் சொல்லுகின்றார், நீ வா என்று சொன்னபோது ஆபிரகாம் வருகின்றார். வந்து அதை காத்திருக்கின்றார், பெற்றுக்கொள்ளுகின்றார். அழைக்கப்பட்டவருக்கு பெற்றுக்கொள்ளுகின்ற வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகின்றதற்கு இடையிலே நிறைய காரியங்கள் இருக்கின்றது. நாங்கள் அதை பார்க்கிறதல்ல. அந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் பார்க்கின்றோம். நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனானார். ஆனால் அவர் அழைக்கப்பட்டார் 75 வயதிலே. அவர் 100 வயதிலே தான் அந்த வாக்கு தத்தத்தை, அந்த உடன்படிக்கையை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். 25 வருஷம் அவர் கடந்து வந்த பாதைகள், தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வருகின்ற பாதைகள், அது சில வழிகளில் வேதனை மிக்கதும் உபத்திரவம் மிக்கதும் துன்பம் மிக்கதுமாய் கூட காணப்படலாம். பேதுருவை அழைத்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் அவர் பட்ட உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள் தாண்டித்தான் அந்த கல்லின் மேல் அவர் சபையை கட்டினார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்று சொல்லி அலைகின்ற ஒவ்வொருவர்களுக்கு நாம் சொல்லுகின்றது, வாக்குத்தத்தம் என்பது சுதந்திரித்து மற்றவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பதுதான் வாக்குத்தத்தம். ஆபிரகாமை அழைத்த தேவன், நான் உனக்கு எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வந்து கானானை தருவேன் என்று சொன்னார். அந்த கானானை ஆபிரகாம் கடைசியாய் வந்து சுதந்திரிக்கும் போது, அதாவது யோசுவா அழைத்து வந்த போது
யோசுவாவுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. ஆனால் போன யோசுவா ஒரு இடத்திலே கானான் செய்த தவறாலே அவர் வந்து அழுகின்றார். அங்கே வேதனைகள், துன்பங்கள் காணப்படுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொருவருக்கும் எனக்கு சேர்த்து தான் சொல்லுகிறதான காரியம், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரிப்பதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் வாக்கு தத்தம். சகல வம்சங்களும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் ஆபிரகாம் அதை பூமிக்கு கொடுக்கும்படி பூமியிலே விட்டு சென்றார். ஆபிரகாம் காணல்ல. நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இவ்வண்ணமாய் தேவனுடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கின்றது. உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆபிரகாமுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டதும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டதும் என்ன என்று ஒரு மனுஷன் தெளிவாய் அறிய வேண்டுமானால் அவன் ஆதாமுக்குள்ளே போக வேண்டும். ஆதாமுக்குள்ளே போகும்போது ஆதாமுக்கு தேவன் குழந்தைகளை கொடுக்கின்றார். ஆதாமுக்கு மனைவியை கொடுத்து சொல்கின்றார், ஆதாமை தன்னோடு இருக்க, தன்னோடு வர்ஷிப் பண்ண, தனக்குள்ளே உச்சத்த பரிசுத்த ஜாதியை உண்டு பண்ணும்படித்தான். நான் இதை சொல்லி முடித்து போக விரும்புகிறேன். பரிசுத்த ஜாதியை உண்டு பண்ணும்படித்தான் ஆதாமை தேவன் உண்டு பண்ணினார். ஆதாமின் மீறுதலினால் அங்கு பரிசுத்த ஜாதியாகிய ஒருவன் கொல்லப்படுகின்றான். இன்னொருவன் கொலை செய்ததின் நிமித்தம் அவன் தேவனை விட்டு தூர போகின்றான். அங்கு தேவனை ஆராதிக்க பரிசுத்த ஜன கூட்டம் அங்கு இல்லாமல் போய்விடுகின்றது. தேவன் தான் நியமித்ததை செய்து முடிக்கும்படி, தேவன் எங்களுக்கு கொடுத்ததை செய்து முடிக்கும்படி ஆதாமுக்குள்ளே இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆதாமுக்கு அவர் சேத்தை கொடுக்கின்றார். அந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கின்றான். அதற்கு ஏனோஸ் என்று பெயர் வைக்கின்றார்கள். அந்த ஏனோஸ் பிறக்கும் போதுதான் சொல்லப்படுகிறது, ஏனோஸ் தேவனை துதிக்கும்படி என்று சொல்லி தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுக்கு துதி செலுத்தும்படியாய் அங்கு ஏனோஸ் கொடுக்கப்படுகின்றார். அப்ப தேவனுக்கு என்று ஒரு ஜன கூட்டங்களை ஆதாயப்படுத்தும்படி, ஏற்படுத்தும்படி தேவன் ஆதி முதலாய் கொண்டிருந்த அந்த அனாதி திட்டத்துக்கு ஆதாமை ஏற்படுத்துகின்றார். ஆதாம் இழந்து போகின்றார். பின்பு அவர் சேத்தை கொடுக்கின்றார். சேத்தினூடாக ஏனோசை கொடுக்கின்றார். பின்பு அவர்கள் இழந்து போகின்றார்கள். பின்பு அவர் ஆபிரகாமை பிடிக்கின்றார். ஆபிரகாமை பிடித்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், உடன்படிக்கையை கொடுத்த தேவன் ஒரு கட்டத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், இனி என்னுடைய உடன்படிக்கை ஈசாக்கோடு இருக்கும் என்று சொல்லி. உடன்படிக்கை என்பது, வாக்குத்தத்தம் என்பது பெற்றுக் கொள்வதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றதாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருப்பதுதான் அந்த வாக்கு தத்தத்தின் அர்த்தமாய் இருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் வாக்கு தத்தம் என்று சொன்னால் ஐஸ்வர்யவானாய், பெருமை உள்ளவனாய், கோடீஸ்வரனாய், செல்வ செழிப்பாய், மற்றவர்களுக்கு முன்பு கனமுள்ளவனாய், மேன்மை உள்ளவனாய், பெருமை உள்ளவனாய் வாழ்வதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று. அது பூமியிலே உண்டாயிருக்கும். ஏனென்றால் தேவனுடைய காரியத்தை ஒருவன் சுமந்து செல்லும் போது ஆபிரகாமுக்கு எல்லா இடத்திலும் கனம் உண்டாயிருந்தது, மேன்மை உண்டாயிருந்தது. தேவன் அவனோடு கூட இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். அதே போல ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு, யாக்கோபோடு கூட தேவன் நடந்து வந்ததை ஜனங்கள் கண்டார்கள். பிறகு இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவன் இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். எங்களுக்கு இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்டு கொள்ளும் போது நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாங்கள் 3வது வசனத்தை 12வது அதிகாரம் 1-3 மட்டும் நான் வாசிக்கின்றேன். ஆபிரகாமை அழைக்கின்ற தேவன் சொல்லுகின்றார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நாங்கள் நினைக்கின்றோம்
ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் அதாவது ஆரம்பத்தை பார்த்து விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த முடிவினுடைய அந்த முடிவு எப்படி வைக்கப்படுகிறது என்றதையும் அதன் அர்த்தங்களையும் நாங்கள் பெரிதாய் யோசிக்கிறதில்லை. ஆனால் அதை கண்டுகொள்ளும் போதுதான் நாங்கள் அதை அறிந்து கொள்ளுகிறோம். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு அல்ல, அதை தேவன் அவனுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் தேவன் ஆபிரகாமை நேசித்தார். தன்னுடைய ராஜ்யத்தை சுமந்து வருகின்றவனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தின் வேலைக்கான காரியங்களை தனக்கு தன்னுடைய வார்த்தையை கேட்டு தனக்கு கீழ்ப்படிந்ததற்காக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். ஒருவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானால், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சுமந்து செல்வானால், அல்லது தேவனுடைய திட்டத்துக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒப்புக் கொடுப்பானால், தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். நாங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் பாருங்க, தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டு வந்தாரோ, யாரெல்லாம் அவங்களுக்கு தேவனுக்கு கட்டளைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வந்தார்களோ, அவர்கள் ஒருவரையும் தேவன் கைவிடவே இல்லை. கடைசியில அவங்களோட வாழ்வு நிறைவாய்த்தான் காணப்பட்டது. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நிறைவு எங்களுக்கு உண்டாயிருக்கும்படி தேவன் ஆபிரகாமுக்கு நிறைவு உண்டாயிருக்கும்படி உடனே எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். ஆபிரகாம் காணல்ல, ஆனால் ஆபிரகாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அதே போலதான் எங்களுக்கும் தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றார். நாங்கள் காணவில்லை என்றதற்காக நாங்கள் பெற்றுக்கொள்ளலை என்ற அர்த்தம் அல்ல, அல்லது எங்களுக்கு கிடைக்காது என்றது அர்த்தம் அல்ல. எங்களுக்கு கிடைக்கும். அது ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே, தேவன் குறித்த நேரத்திலே அதை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்த தேவன், உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லும் போது, அவரை அழைத்த போது 75 வயது. எங்களுக்கு 1-2 வருஷம் ஆகமிஞ்சி போன ஒரு 3 வருஷம் சில காரியங்களுக்காக எங்களால் வெயிட் பண்ண முடியாது. ஆனால் ஆபிரகாம் 25 வருஷம் அதைக்காக காத்திருந்தார். ஆபிரகாம் அது 25 வருஷமாய் அவர் காத்திருக்கின்றார். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது தேவன் சொல்லுகின்றார். அதே போலதான் 17வது அதிகாரம் நாங்கள் வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்னும் ஆபிரகாம் ஈசாக்கை பெறவில்லை. ஈசாக் இன்னும் ஆபிரகாமுடைய சந்ததியில் உற்பத்தியாகவில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்களை தேவன் கொடுக்கும்படி ஈசாக்கை கொடுக்க போகின்றார். தனக்கென்று ஒரு பரிசுத்த ஜனக்கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தப்பட போகின்றார். அந்த பரிசுத்த ஜனக்கூட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றாரோ அதன்படி அந்த பரிசுத்த ஜனக்கூட்டம் நடக்க தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கின்றார். அதனாலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், தெரிந்து கொண்ட ஆபிரகாமுக்கு சொல்லுகின்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல்லி, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமை அவர் ஆசீர்வதிக்கின்றார். தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகின்றார், நான் உனக்கு தருவேன் என்கிற தமிழ சொல்ல, நான் தருவேன் சொந்த தருவேன், ஆனா நீ எனக்கு முன்பாக எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இரு என்று சொல்லி 9வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். 17:9 பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீயும் உன் பின் தலைமுறையாய் வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். அப்ப அவர் நான் சொல்லுகிறேன், என்னுடைய கட்டளை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த கட்டளைக்கு கீழே தான் நான் சொல்லுகிறோம் அந்த ஆசீர்வாதம் என்கின்ற வாக்குத்தத்தம் என்கின்ற ப்ராமிசஸ் என்றது அடங்கி இருக்கிறது. அப்ப ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கை கொள்ளும்படி சொன்னதை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதுதான் இற்ற வரைக்கும்
இஸ்ரவேல் ஜனங்களும் முஸ்லிம்களும் செய்து கொண்டு வருகிறதான அந்த நுனித்தோலின் மாம்சத்தை அவர்கள் அறுக்கின்ற காரியம், அந்த சுன்னத்து என்று சொல்லுகிறதான காரியம் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டது. அது மாம்சத்தோடு முடிந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கோடு அது முடிந்துவிட்டது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை செய்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்களும் முஸ்லிம்களும் அதை செய்து வருகின்றார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதை தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி அதை செய்கின்றார். அப்போ தன்னுடைய ஜனத்தை, இதுக்கு முதல் இஸ்மவேல் பிறந்தாயிற்று. இஸ்மவேல் பரிசுத்தம் பண்ணுவதற்கு முதல் இஸ்மவேல் பிறந்து விடுகின்றான். ஆனால் தேவன் அவருக்கு சொல்லுகின்றார், ஏனென்று சொன்னால், பாருங்க நான் வாசிக்கிறேன், எனக்கும் 11 வாசிக்கிறேன். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கு முன்னாக உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்த நுனித்தோலின் மாம்சம், அதாவது தேவன் அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதை ஃபுல்லாக வாசித்துக் கொண்டு போயிருங்கள் என்றால் தெரியும். அப்போ தேவன் அவர்களை பரிசுத்தம் பண்ணுகின்றார். அப்பொழுது பரிசுத்தம் பண்ணும்போது இஸ்மவேலும் பரிசுத்தம் பண்ணப்படுகின்றான். இதற்கு பின்புதான் அந்த வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கு பிறக்க போகின்றார். தேவன் ஆபிரகாமை அழைத்த தேவன், வாக்குத்தத்தை கொடுத்த தேவன், ஈசாக்கை கொடுக்கிறதற்கு முன்பு அவரை பரிசுத்தம் பண்ணி ஈசாக்கை கொடுக்கின்றார். அதே போலதான் எங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்த தேவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய பிள்ளையாய் நித்திய ஜீவனுக்குள்ளே வைக்கின்றார். அப்ப ஒரு மனுஷன் எப்படி தேவனுடைய உடன்படிக்கையை அல்லது வாக்குத்தத்தத்தை அல்லது தேவன் அவனுக்கு கொடுத்ததை அவன் பெற்றுக்கொள்ள அவன் ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், அவன் தேவனால் பரிசுத்தம் பண்ணப்படுத்தப்பட்ட பிறகு. அதனாலே தான் பைபிள் சொல்கிறது, தனக்கு ஒரு பரிசுத்த ஜனக்கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவை கடவுளாய் ஏற்றுக்கொண்டு, அவருக்கு கீழ்ப்படித்து ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுகின்ற ஒவ்வொருவரையும் தேவன் சொல்கின்றார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வீட்டாராய் இருக்கின்றீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. எப்படி ஈசாக்கு தேவன் ஆபிரகாமை பரிசுத்தம் பண்ணின பிறகு ஈசாக் பிறந்த பிள்ளை அவன் பரிசுத்த ஜாதியாக தேவன் தெரிந்து கொண்டு பின்பு அதற்கு பின்பாக எல்லாவற்றையும் கொடுத்து தனக்கென்று ஆபிரகாம் ஈசாக்கு பிறகு அப்படியே 12 குழந்தைகள், அப்படி ஈசாக்கு ஜாக்கோபு என்னுடைய பிள்ளைகள். இன்றைக்கு ஜூதா என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த எருசலேம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றது, ஜூதர்களை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டாரோ. அந்த இதை நான் சொல்லி போகின்றேன். ஆபிரகாம் ஈசாக்கு ஜாக்கோபுக்கு 2 பிள்ளைங்க. அதில் ஜாக்கோபு அப்படியே 12 கோத்திரங்களிலே வரும்போது ஜாக்கோபு பெற்ற எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளலை, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளலை. அதனாலே சிலர் அப்படியே வழிதவறி போய்விட்டார்கள். அதனாலே கடைசியா அவர் ஜூதா தனக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஜூதாவை பிரித்தெடுத்து அவர் தனக்கு பரிசுத்த ஜனக்கூட்டமாய் வைத்திருந்தார். அந்த ஜூதாவுக்குள்ளாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிறகு கூட பார்த்தீங்கன்னா பரிசுத்த கன்னிகையை தெரிந்து கொண்டுதான் அவர் கொடுத்தார். ஏனென்றால் பரிசுத்தமாக்குதல் என்கின்றது தேவனுடைய முறைமையின்படி, எங்களுடைய நாங்கள் சொல்லுகிற முறைமையின்படி அல்ல, தேவனுடைய முறைமையின்படி பரிசுத்தமாக்குதல் என்கின்றது வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கின்றது. அப்ப அது கிளியே என்றால் ஆதியாகமம் 18:19 நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஆபிரகாம், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும்
நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் என்றார். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் கட்டளையிட்டதை கை கொள்ளும்படி அவர் போதிப்பார் என்று சொல்லி, இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொல்லும்போது சொன்னார், ஜோவாலை நாங்கள் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு கை கொள்ளும்படி கட்டளையிட்ட யாவற்றையும் நீங்கள் உபதேசம் பண்ணி அவர்களை கை கொள்ளும்படி செய்யுங்க என்று சொல்லி. கிறிஸ்தவர்களுடைய வேலை என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து, அதாவது ஒரு போதகனுடைய அல்லது ஒரு பாஸ்டருடைய அல்லது ஒரு அப்போஸ்தலனுடைய, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது ஒரு விசுவாசியினுடைய கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை தெரிந்து கொண்டு தனக்கு போதித்ததை கண்டு அதை எடுத்து மற்றவர்களுக்கு போதித்து அதை கை கொள்ளும்படி அதன்படி நடவுங்கள் என்று சொல்லுகின்றது. இது ஆபிரகாமுடைய நாட்களிலே தேவன் செய்தார். அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் நாட்களிலும் அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். ஏன் நான் ஆபிரகாமுக்குள்ளே அதிகம் நிற்கிறேன் என்று சொன்னால், ஆபிரகாம் தான் ஆசீர்வாதத்துக்கு தந்தையாக இருக்கின்றார். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகம் பேர் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், பிளஸிங் என்பது பெற்றுக்கொண்டு வைத்துக் கொள்வது அல்ல, பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். இட் இஸ் பிளஸிங். நான் ஐஸ்வர்யவான், என்னிடத்தில் கோடி பணம் இருக்கின்றது, அந்த கோடி பணத்தை நான் பேங்கிலே வைத்து 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 நான் மறைத்து விடுகின்றேன். நான் உலகத்தின் பார்வைக்கு நான் கோடீஸ்வரனாய் நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் அந்த பணத்தினாலே எந்த ஒரு ஆசீர்வாதம் நன்மையும் மற்றவர்களுக்கு சேரவில்லை. அந்த பணத்தை எடுத்து நான் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நன்மையும் இன்பமான காரியங்களை செய்திருப்பேன். ஆனால் அவர்கள் அந்த பணத்தினாலே அவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கின்றது. அதே போலதான் ஆபிரகாமுக்குள்ளாக தேவன் கொடுத்த ஒவ்வொன்றும் இன்றைக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஆபிரகாம் தனியே அவர் பெற்றுக்கொள்ளல. அவர் அறிந்திருந்தார், நான் என் தேவனிடத்திலே வர வேண்டும், தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் என்னை ஏன் அழைக்கின்றார், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து ஏன் போக வேண்டும், அவர் எனக்குள்ளாக என்ன செய்ய போகின்றார் என்பதையெல்லாம் தேவன் ஆபிரகாமுக்கு காண்பித்திருந்தார். அதை கண்ட ஆபிரகாம் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற எல்லாவற்றை பார்க்கிலும் தனக்கு அது மேன்மை என்று சொல்லி நடந்தார். நாங்கள் பைபிளை வாசிப்பீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு ராஜ்யத்தை விட அதிக செல்வம் ஆபிரகாமிட்ட இருந்தது. அல்லது ஒரு ராஜாவை விட, ஒரு ராஜான்னு சொன்ன அப்படி இருப்பான், அந்த ராஜாவை விட அவன் செல்வச்சீமானாய் இருந்தான். ஆனால் ஆபிரகாம் தனக்கென்று ஒரு வீடு கட்டல. ஆபிரகாம் தனக்கென்று இந்த பூமியில வீடு கட்டல. நாங்கள் ஒரு வீடு இருந்தா இன்னொரு வீடு, இன்னொரு வீடு இருந்தா இன்னொரு வீடு, இன்னொரு வீடு இருந்தா இன்னொரு வீடு, கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாங்கள். ஆனால் ஆபிரகாம் இந்த பூமியில வீடு கட்டல. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் அறிந்திருந்தான், தன்னுடைய நிலையான வீடு இந்த பூமியில இல்லை, நான் தேவனிடத்திலே போகின்றேன், நான் தேவனோடு கூட வாழ போகின்றேன். தேவன் எனக்கு சொல்லும் போது நான் எங்கெங்கெல்லாம் போவேனோ எனக்கு தெரியாது, அதனாலே நான் இருக்கிற இடத்திலே எனக்கு என்று தனக்கென்று அவர் ஒன்றையும் செய்யவில்லை. அதுதான் அந்த வெரி இம்பார்ட்டன்ட். தனக்கென்று, தன்னுடையது என்று ஆபிரகாம் எதையும் செய்யவில்லை. தேவன் அதை காண்கின்றவராக இருக்கின்றார். ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தைகள், இணைப்புகள், எண்ணங்கள், தோற்றங்கள் எல்லாம் எதற்காக இருக்கிறது, ஏன் இருக்கின்றது, ஏன் அவன் அப்படி செய்கின்றான், ஏன் இப்படி இருக்கின்றான், எதை கை கொண்டு அவன் அதை செய்கின்றான் என்கின்றதை தேவன் உள்ளத்தின், இருதயத்தின், எண்ணத்தின் தோற்றங்களை அறிகின்றவராக இருக்கின்றார். ஆபிரகாமை தேவன் அவ்வண்ணமாய் நடத்தினார். நான் சொன்னேன், ஆதியாகமம் நான் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 21வது வசனம் என்று நினைக்கின்றேன். ஜீசஸ்
26வது வசனம், 25வது வசனம், 26வது வசனம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள பூமியிலே முதல் ஆரம்பித்தது ஆதாமுக்கு பிறகு அந்த ஏனோஸ் என்கின்ற காரியம். குமாரன், சேத்தனுடைய குமாரன். அப்ப இந்த பூமியிலே தேவன் தனக்கென்று ஜனத்தை ஏற்படுத்தும்படி அதை ஏற்படுத்துகிறார். நாங்கள் தான் இப்போ பேர் வைக்கும்போது சும்மா பேர்களை வைக்கின்றோம், மற்றவர்களுக்கு பார்த்து ஃபேமஸான பேர், அந்த பேர் இந்த பேர் என்று சொல்லி வைக்கின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இவர்கள் வைத்ததெல்லாம் இவன் இப்படி இருக்க வேண்டும் என்று. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்படி டாக்டர் ஆகணும்ட்டா டாக்டர் 2 பேர் வச்சிருக்கணும், அப்போ தான் அவன் டாக்டராக பழைய. அப்போ நாங்கள் அப்படி வைக்கல, வேறு பேரை வைக்கிட்டு அவன் டாக்டர் ஆகணும்னு நினைப்போம். ஆனால் இவர்கள் பேர் வைக்கிறார். ஏன் வைக்கின்றார் என்று சொன்னால், இவன் ஏனோஸ் இனி தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கின்றவனாய் காணப்படுவான். அவன் மற்றவர்களை தேவனை தொழுது கொள்ள ஏற்படுத்துகின்றவனாய், அப்படி என்று சொல்லி, அப்ப தேவனுடைய ராட்சியத்துக்கு என்று சொல்லி. அதே போலதான் ஆபிரகாமும் தனக்குள்ளாக தேவனுடைய ராட்சியம் கட்டப்படுகின்றது. தனக்குள்ளாக ஒருவர் கொடுக்கப்பட போகின்றார். பூமியின் சகல வம்சங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. ஆபிரகாமுக்குள்ளே சகல வம்சம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகல வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சகல ஜாதியிலும், சகல பாஷைக்காரர்களும், சகல கோத்திரத்திலும் அவர்களுடைய முழங்கால்கள் முடங்கும் என்றார். சகல பாஷை என்றால் சகல மொழி, சகல மொழி பேசுகிறவர்களும் வணங்கத்தக்க ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகத்திலே எந்த மொழி பேர், எல்லா மொழியை, எல்லா தேசத்திலும் சகல மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவரும் போற்றப்படத்தக்கவரும் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வருகைக்கு முதல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார், என்னுடைய வருகைக்கு முன்பு பூமியின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் அவருடைய நாமத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி, அவருடைய நாமம் பூமியின் கடைசி எல்லை வரை அறிவிக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய வருகை பரிசுத்தமாக இருக்கிறது, வெகு சீக்கிரமாக இருக்கின்றது. நாங்களும் எங்களுக்குள்ளே கிறிஸ்து பிறக்கணும் என்றால், கிறிஸ்து எங்களுக்குள்ளே புறப்பட வேண்டும் என்றால், நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எப்படி ஆதாமுக்குள்ளே தேவன் ஆதாமை பரிசுத்தப்படுத்தி எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரை அழைத்து வந்தாரோ, அதே போல எங்களுக்கும் பெரிய அவசியமாக இருக்கிற காரியம் என்னென்று சொல்லி சொன்னால், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனமும் 21வது வசனம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் உண்டு. ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் காணப்படுகின்றான். அப்ப ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகின்றான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்படுகின்றான். என்னத்துக்கு என்று சொன்னால், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கப்படுகின்றான். அப்ப ஒருவன் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு அவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், நாங்கள் எபேசியர் 1வது அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். முதலாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 3வது வசனம் 4வது வசனமும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின்
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவர் தமக்கு முன்பாக நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலகத் தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால், உலக தோற்றத்துக்கு முதலே அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் அவர் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கிறார். தெரிந்து கொண்டபடியினால் என்று சொல்வதை பார்க்கலாம், அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முதல் எங்களை வைத்தபடியினால். அதுதான் சரியா இருக்கும். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு தான் இப்ப கிறிஸ்து பிறந்தா பிறகு நடக்குது. கிறிஸ்து பிறந்தது 2000 வருஷங்களுக்கு முன்பு, மரித்தது, சிலுவையிலே உயிர்த்தது, நாங்கள் பிறந்தது கிறிஸ்துவுக்குள்ளே, நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றது, உயிர்ப்பிக்கப்பட்டதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு நடந்தது போலதான் எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் இவைகள் தேவனால் ஆல்ரெடி நியமிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே நிறைவேற்றப்பட்டு அவைகள் முடிக்கப்பட்டு விட்டன. அதுதான் உண்மை. தேவன் இன்றைக்கு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியானவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகின்றது. உலகத்திலே பாவம் பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்து ரெடியாக. இயேசு கிறிஸ்து நாங்கள் மனுஷர்களை தேவன் உருவாக்கும் முன்பு தேவனுடைய சகலவற்றை மறைந்த தேவன் கிறிஸ்துவை தனக்குள்ளே வைத்து இந்த பூமியிலே எங்களை படைத்து கிறிஸ்துவுக்குள்ளே சகலவற்றையும் வைத்து கிறிஸ்துவுக்குள்ளே சகலவற்றை உயிர்ப்பித்து இந்த பூமியை அவர் கிரியேட் பண்ணினார். இப்போ எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னால், ஒரு மயில் இருக்கின்றது. அந்த மயிலை ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை வரைகிறதற்கு வரைந்து கொண்டிருப்பார். நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கு தெரியாத அந்த ஆர்டிஸ்ட் என்னென்ன கலர் எங்கெங்க கொடுக்க போறாருன்னு சொல்லி. ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பார் தன் மைண்டில் எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன கலர் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு செய்த அப்புறம் அவர் கலரில் அடித்து முடித்த அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், ஓகே அந்த ஆர்டிஸ்ட் அடித்து முடித்த பிறகு எஸ். ஆனால் அதே போல தான் எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரியுது, இதை வாசிக்கின்றபடினால் கிறிஸ்துக்குள்ளே வந்தபடினால் எல்லாம் 2000 வருஷங்களுக்கு முன்பு நடந்தது, ஆபிரகாமுக்குள்ளே நடந்தது, இன்றைக்கு நடந்தது. தேவன் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை வரைகிறதற்கு முதல் அதுக்கு ஐடியாவை போட்டு அந்த படத்தை வரைகிறதற்கு தன்னுடைய சிந்தையிலே போட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் என்னென்ன கலரை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு பண்ணி அவன் செய்வதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றோமோ, அதே போலதான் தேவன் செய்து முடித்ததை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றோம். தேவன் செய்து முடித்து விட்டார். அதனாலே தான் பைபிள் சொல்கின்றது, தேவன் இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் தேவனிடத்தில் வரான் என்று சொல்லி. தேவன் இழுத்துக் கொள்ளுகின்றார், ஆனால் அதை மறுப்பவர்களும் அநேகமாக இருக்கின்றார்கள். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாங்கள் பார்க்கிறபடி, நாங்கள் நினைக்கிறபடி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் புதுசாக வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிறார் என்றால் அவர் எங்கட பார்வைக்கு அவர் இன்றைக்கு தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவர் நாளைக்கு தான் ஞானஸ்தானம் எடுக்க போகின்றார், அவர் புறம் தான் அப்படி போகின்றார். ஆனால் உன்னதத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய பிளான் படி அவைகள் எல்லாம் நிறைவேறி முடித்து விட்டது. அதனாலே தான் பைபிள் சொல்றது, I have done everything. Jesus Christ done everything. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பே அவர் செய்து முடித்து விட்டார். ஆனால் எங்களுடைய கண்கள் தான் சிலுவையில் கண்டதே அல்லாமல் மற்றபடி ஒன்றுமில்லை. நாங்கள் டீப்பா நாங்கள் அதான் அவரோடு இணைய அவருடைய வார்த்தைக்குள்ளே போக போக அவரோடு போக போக தான் சில காரியங்களை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எபேசியர் 1:13 சொல்லுகிறது, அதே எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நாங்கள் யாருக்குள்ளே முத்திரை போடப்படுகின்றோம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே முத்திரை போடப்படுகின்றோம். எப்படி? அந்த சுவிசேஷத்தை கேட்டு
தேவனுடைய கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு அவரே இரட்சகர் என்றும், அவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் என்றும், அவரே வரப்போகின்ற ராஜா என்றும், அவரே என்னை உயிர்ப்பிக்கின்றவர் என்றும், அவரே கடவுள் என்றும் என்கின்ற அந்த சுவிசேஷ வசனத்தை கேட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகின்றார். அவர் ரெடி, he is waiting. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் எல்லாவற்றையும் கேட்டு இருதயத்தை திறந்து கொடுக்க போறார் என்று சொன்னா, பரலோக ராஜ்யம் ஆல்ரெடி நிறைவேற்றி விட்டது, எங்களுக்கு தெரியல. ஆவியானவர் இஸ் வெயிட்டிங், ஆவியானவர் இஸ் வெயிட்டிங், தெய்வ ஆவியானவர் வெயிட்டிங். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் வாசற்படியிலே இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு கூடி வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் எங்களை உயிர்ப்பிக்கின்றவராக இருக்கின்றார். ஏன் நான் முதல் சொன்னேன் தானே, நாங்கள் ஆபிரகாமுக்கு நாங்கள் ஏன் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றோம், எப்படி பரிசுத்தப்படுத்தப்படுகின்றோம்? ஆபிரகாமை அவர் பரிசுத்தப்படுத்தின பின்பு ஈசாக்கை பரிசுத்த ஜாதியாய் அவர் உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜாதியாய் உண்டாக்கினார். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி முதலாவது வசனம் சொல்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்ற பிள்ளைகளின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ கிரியை செய்கின்ற ஆகாயத்து பிரபுவாகிய அதிகார பிரபுக்கு ஏற்றபடி இல்லாமல் ஆவிக்கேற்றபடியாக நடத்தப்பட்டீர்கள். அதாவது முன்பு நீங்கள் அழகான வசனம், கீழ்ப்படியாதவர்கள் இருந்தோம், கீழ்ப்படியாத பிள்ளைகள். அதாவது தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவன் நியமித்த நியமங்களை கீழ்ப்படியாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல் கண்டபடியெல்லாம் திரிஞ்சீங்க, கண்டபடியெல்லாம் வாழ்ந்தீங்க. அதான் நம்ம சொல்லுகிறார். ஆனால் இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாலே உயிர்ப்பிக்கப்பட்டபடினா நீங்கள் அவைகளையெல்லாம் விட்டு ஆவிக்கேற்றபடி, அதாவது எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டதை ஆபிரகாம் கற்கொள்ளும்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, பரிசுத்த ஜனங்களுக்கு அவர் சொன்னாரோ, அதை இன்றைக்கும் தேவ ஆவியானவர் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வருகின்றார்களோ அவர்களுக்கு தேவன் அதை செய்கின்றவராக இருக்கின்றார். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். தேவன் நித்திய ஜீவனை கொடுக்க ரெடி. ஒருவனை தேவன் அழைக்கின்றார், தேவன் எல்லாரையும் அழைக்கின்றார். பாவி என்று யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்ல. இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் வந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்கு. பரலோக ராஜ்யம் இப்படி ஒரு பில்டிங் கிடையாது, அது தேவனுடைய பெரிய ராஜ்யம். அப்போ உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் வரமாட்டார்கள், வந்தாலும் அந்த இடம் ரெடி. அப்போ எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது வருகின்றாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது இந்த பரிசுத்த ஆவியானவர் நீதி என்னதென்றும், அக்கிரமம் என்னதென்றும், அல்லது கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்றும், கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்னதென்றும், அல்லது நாங்கள் நடக்க வேண்டிய வழி என்னதென்றும், நாங்கள் நடக்கக்கூடாத வழி என்னதென்றும் அவர் எங்களுக்கு காண்பிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஆபிரகாமை அழைத்து கிறிஸ்துவை கொடுத்த தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் அழைத்து நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாங்களும் கிறிஸ்துவை 4 பேருக்கு கொடுப்போமானால் அந்த 4 பேருக்கு நித்திய ஜீவனை கொடுத்தவர்களாக இருக்கின்றோம். அதுதான் நான் முதல் சொன்னேன். ஆபிரகாம் நான் பிளஸ்ஸிங்காக இருக்கிறதை விட, எனக்கு நானே பிளஸ்ஸிங்காக இருக்கிறதை விட மற்றவர் 4 பேருக்கு நான் பிளஸ்ஸிங்காக இருந்தால் 4 பேருக்கு பிளஸ்ஸிங்காக இருப்பேன். எனக்கு நானே பிளஸ்ஸிங்காக இருந்தால் நான் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் பிளஸ்ஸிங்காக இருப்பேன், எனக்கு மாத்திரம்தான் நான் பிளஸ்ஸிங்காக இருப்பேன், அல்லது என் ஃபேமிலிக்கு மாத்திரம்தான் நான் பிளஸ்ஸிங்காக இருப்பேன். ஆனால் நான் கிறிஸ்துவை நான் கொடுப்பேனானால், நான் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை கொடுக்குறேனோ அத்தனை பேருக்கும் நான் பிளஸ்ஸிங்காக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். அப்போ வார்த்தையை பெற்று
அதன்படி செய்து நாங்கள் கொடுக்கும்போது அவங்க மற்றவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ ஒருவன் பரலோக ராஜ்யம் அல்லது கொடுக்கும்படி மாத்திரமல்ல, பெற்றுக்கொள்ளும்படி மாத்திரமல்ல, ரெண்டும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, பிதாவினுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது பிதாவினுடைய சித்தம் என்னதென்று அறிய வேண்டும். பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், குமாரனுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டும். இதை வாசிக்கும் போது, இதை வாசித்து நாங்கள் வரும்போது எங்களுக்கு தெரியும் பிதாவின் சித்தம் இன்னதென்று சொல்லியும், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும், நாங்கள் நடக்க வேண்டியது இன்னதென்று சொல்லியும். பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் ஆபிரகாமுக்குள்ளே கிறிஸ்துவை கொடுத்து கிறிஸ்துவுக்குள் இருந்து எங்களை உயிர்ப்பித்த உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அப்பா, நீர் பாராட்டின கிருபை பெரிதலடி. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் அக்கினிக்கு, மரணத்துக்கு, நரகத்துக்கு பாத்திரனாய் இருந்த எங்களை உம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்து பரிசுத்த ஆவியை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கின்றவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றிலும் மேலாக இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறேன். சித்தப்பட்ட இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, நீர் சகலவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், பிதா எனக்கு தந்தவைகளை ஒருவனும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. என் கரத்தில் இருந்து பிதா எனக்கு தந்த ஒருவரையும் என் கரத்தில் இருந்து ஒருவரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், அந்த சகல அதிகாரங்களிலும் மேற்பட்ட அதிகாரம் உள்ளவராய் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, பிதாவே, அந்த அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். சகல துதிகன மகிமையை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.